ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோல்டர் பிசுறு தெரியாமல் அடிக்கலாமா? அதுக்கு வாங்க. நீங்கள் எப்பவும் போல் இது சுடிதாரை வந்து நம்ம எப்பவும் போல் கழுத்தை அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்சுட்டு நம்ம அதை வந்து ரெண்டாக வந்து பிரித்து வச்சுக்கணும். விரித்து வச்சு இப்போ நான் விரித்து வச்சுருக்கேன் இல்லையா, லைனிங் துணியை பார்த்த மாதிரியும் மெயின் துணியை பார்த்த மாதிரியும் விரித்து வச்சுக்கணும். விரித்து வச்சுட்டு நம்ம கழுத்துக்கு அடித்து திருப்பிப்போம் இல்லையா, அந்த தையலை வந்து ஃப்ரண்ட்டு துணியும் பேக் துணியும் தையல் வந்து ஒன்று பார்த்த மாதிரி வச்சுக்கணும். நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கழுத்தை அடித்து திருப்பி இருக்கிற தையல் வந்து ஒன்று கண்டாப்பில் வச்சுக்கணும். அதை வந்து கொஞ்சம் மாறுச்சுனாலும் ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு வந்து அசிங்கமாக தையல் மாறி போயிடும். அது பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது, லுக்காக இருக்காது. நீங்கள் அந்த தையலை வந்து நடுவு தையல் இருக்குல்ல, அந்த கழுத்துக்கு போட்டிருக்கிற தையல், அதை வந்து சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். சமமாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா பாருங்கள், பிசுறு வந்து வெளியில் தெரியாது. எப்பயுமே வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் தையல் போட்டேன், தெரியல பாருங்கள், பிசுறு எதுவுமே வெளியில் தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.